2026 தேர்தல் சசிகலாவின் கதை முடிந்தது. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான திராவிட கட்சிகள் அப்படின்னா 2 கட்சிகள். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதிலே அதிகப்படியான தொண்டர்களை கொண்ட இயக்கம் அப்படிங்கிறது அதிமுக மட்டும்தான். உலக அளவிலே 7ஆம் இடம் பிடித்திருக்கிறது. இந்திய அளவிலே 3ஆம் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த கட்சியிலே மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தவர் தான் சசிகலா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய சமயம் வரைக்கும் சசிகலா அம்மையார் சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் கேட்பார்கள். சசிகலா அம்மையாரிடம் சொன்னால் அந்த வேலை என்பது முடிந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது இருந்தது. ஆனால் இன்று சசிகலாவா யார் அவர் அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவில் தான் அரசியல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நான் 2026 சட்டமன்றத்திலே என் மூலமாகத்தான் அதிமுக வெற்றி பெறப் போகிறது. அதிமுகவிலே பல சஸ்பென்ஸ் எல்லாம் வெடிக்கப் போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். 2026 அதிமுக என் கையில் தான் இருக்க போகிறது. மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என அறிவிப்புகளை மட்டும்தான் கொடுக்கக்கூடிய வேலையிலே சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க. இப்ப சசிகலா ஓபிஎஸ் டிடி இந்த 3 நபர்களுமே தனியாக இருக்கக்கூடிய வேலையிலுமே ஓபிஎஸும் டிடி நபரும் இணக்கமாக இருக்கிறாங்க. அதே போல ஓபிஎஸும் சசிகலாவும் இணக்கமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சசிகலாவிற்கும் டிடி தினகரனுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. சரி, இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு புறத்தில் இருந்தாலுமே நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி இந்த 3 நபர்களும் அதிமுகவிற்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல பாஜகவும் எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் சசிகலாவை அதிமுகவிற்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு துளி அளவு கூட இடம் என்பது எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட போகிறார். அவருக்காக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த மீட்பு குழுவையும் கழகம் என மாற்றி வைத்து அதை வைத்து எதிர்முறை 4-5 சீட்டுகளாவது பாஜகவிடம் வாங்கி விடுவார். ஆனால் சசிகலா அம்மையார் என்ன செய்ய போகிறார்? சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே மாவட்ட செயலாளர்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆதரவாளர்கள் இது யாரையும் நியமித்து எதுவுமே செய்ய கிடையாது. நான் அதிமுக தான், நான் அதிமுகவில் இணைந்து விடுவேன் என சொல்லிக் கொண்டுதான் இதுவரைக்கும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார் சசிகலா அம்மையார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக ஓபிஎஸ் மற்றும் டிடி இருவருமே ஒன்று பாஜகவில் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அப்படி இல்லை என்றால் விஜய் கட்சியில் இணைவார்கள். விஜய் கட்சியில் இணைந்தால் ஓபிஎஸ்ஸின் வழக்குகள் அனைத்தும் தோண்டி எடுக்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் காரணமாக விஜயின் பக்கம் போக மாட்டார். அதே போல சசிகலா அம்மையார் விஜயின் பக்கம் போவாரா அப்படின்னு பார்த்தோம்னா விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு நமது விஜய் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டு விட்டதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. சசிகலா அம்மையாரை சேர்ப்பதற்கு நாம் சேர்க்காமலே இருக்கலாம். சேர்த்தால் ஒரு 4 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. இருந்த போதிலுமே சசிகலா அம்மையார் உள்ளே வந்தால் நமது தமிழக வெற்றி கழகத்திற்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது வந்து விடுமோ, தலைமைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்பது வருமோ, உள்ளே பிரச்சனை என்பது வந்து விடுமோ என நமது விஜய் அவர்கள் பயப்படுவதாக கூட சமீபத்திலே இணையதளங்களிலே கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டது. இப்ப சசிகலா அம்மையாருக்கு கடைசி வாய்ப்பாக இருக்கக்கூடியது பாஜக மட்டும்தான். பாஜகவிலே இணைவு, பாஜகவுடன் கூட்டணி என்பது வைப்பதா அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதா அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.